என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு கோடான கொடி சோத்திரங்கள். அதே மாதிரி வந்து இப்போ நான் உயிரோடு நிற்கிறதும் அவருடைய கிருபை தான். நான் நல்லபடியாக வாழ்கிறதும் அவருடைய கிருபை தான். 2018 வந்து எனக்கு பின்தலை வலிச்சுட்டே இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ராஜேந்திரன் டாக்டர்கிட்ட அவர் என்ன சொன்னார், பிரெயினில் வந்து கட்டி மாதிரி இருக்குது. அவர் வந்து கட்டி மாதிரியும் இல்லை, காயம் மாதிரியும் இல்லை, அது 3 வருஷம் மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு அடிக்கடி வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டாலும் பின்தலை வலிச்சுட்டே இருக்கும். மாத்திரை என்னென்னா காலேஜ் போக முடியாது, தூக்கமாக வரும், படிக்க முடியாது சொல்லிட்டு நான் மாத்திரையை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் பின்தலை வலியோடு தான் இருந்துகிட்டே இருந்தேன். பின்தலை வலிச்சதுன்னா எப்படி வலிக்கும்னா, எனக்கு பக்கத்தில் யார் என்ன இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கூட தெரியாது. இந்த வலி தாங்கிறதுக்கு நம்ம உயிரோடவே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து போன வருஷம் லாஸ்ட்டில் வந்து அழுதேன், அப்பா இந்த தலைவலியை எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு வேண்டாம், என்னால் தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை ஒரு 2 நாள் ஃபுல்லாகவே வலிச்சுட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நான் எந்த ப்ரேயரும் பண்ணல, எந்த துதிக்கவும் இல்லை, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்னால் முடியல இந்த வலியே, எனக்கு கொஞ்சம் சுகம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அப்போ வந்து அப்படியே விட்டுட்டோம். எனக்கு நான் கவனிக்கவே இல்லை. 24 லாஸ்ட்டாக நான் வந்து அந்த வார்த்தையை சொன்னேன். 24லேருந்து 25 வரைக்கும் எனக்கு இன்னைய வரைக்கும் பின்தலை வலி ஒரு நாள் கூட இந்த ஒரு வருஷத்தில் வந்ததே கிடையாது. தீபாவளி அன்னைக்கு வந்து நான் நைட்டு நல்லா தான் படுத்தேன். தீபாவளி அன்னைக்கு காலைல ஏந்துக்கும் போது மயக்கத்தோடு தான் ஏந்தேன். ஏன் மயக்கம், என்ன மயக்கம்னே எனக்கு தெரியல. அரி ஹாஸ்பிட்டல் போனப்போ பிபிஎல்லாம் நார்மலாக தான் இருக்குது, உனக்கு ஏன் மயக்கம் வருதுன்னு தெரியல, எதுக்கும் வந்து நீ ஸ்கேன் பண்ணி திரும்ப பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி ஒரு வாரம் வீட்டில் இருந்துட்டு நானும் வீட்டில் இருந்தவங்கள கூப்பிட்டேன், வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், மதடிப்பட்டில் பார்த்தா நல்லா ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல. சரி நானே வண்டி எடுத்துகிட்டு போய் மதடிப்பட்டில் பார்த்ததுக்கு அவர் ஃபஸ்ட்டு போன என்ட்ரன்ஸ்லேயே என்ன சொன்னாங்கன்னா, இது ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரி இல்லை, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள சீஃப் டாக்டர் வந்தோடனே பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்பப்போ வலிக்கும், அது வலிக்கும் போது மட்டும் உங்களால் தாங்க முடியாது, ஏதோ சாப்பிட்டதில் புழு மாதிரி போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த வலியே இல்லை இந்த ஒரு வருஷமும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ரீசெண்டாக. நான் அன்றைக்கி முன்னாடி நாளாக அதான் நினச்சிட்டு போனேன், இந்த மனுஷங்கள்லாம் வந்து பேசுகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எதனா அடிப்பட்டால் கூட பேசுவாங்களா அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் போனேன். அதே மாதிரி அன்றைக்கி அடிப்பட்டு அன்றைக்கி யாருமே அங்கே பக்கத்தில் இருந்தவங்க யாருமே ஒருத்தவங்க கூட வந்து தூக்கலை. ஒரு 2 பேர் மட்டும் வந்து தூக்கிட்டு வந்து காண ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு என்னை விழுப்புரம் வரைக்கும் வந்து விட்டுட்டு தையல் போடுற வரைக்குமே அந்த அண்ணனுங்க நின்றுட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறமும் அவங்க வரும்போது சொல்லிட்டு வந்த ஒரே வார்த்தை, நீ உயிரோட பொழைச்சதே பெரிய விஷயமா, உனக்கு இந்த 2 அடியோடு போயிடுச்சு, ஒருத்தவங்க பள்ளியந்தூர்லேருந்து வந்தாங்க, ஸ்பாட்லேயே அவுட்டு, பின்னாடி லாரிக்காரனும் வந்துட்டான், அவனும் ஊந்து ஸ்பாட்லேயே அவுட்டுமா, நீ உயிரோட பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த 27 வருஷமும் நான் கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டேன் 5 வருஷம்தான் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே என்னை தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னமே அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் மட்டும் வழி நடத்திட்டு இருக்காரு. வழி நடத்தின கர்த்தருக்கு கோடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசுப்பா வந்து என்னை சின்ன வயசுலேயே தெரிஞ்சு கொண்டார். ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னை தாங்கி வர்றதும் என்னோடய பலவீனங்களில் எனக்கு சுகம் தரதும் எல்லாமே ஏசுப்பா தான். ஸோ நான் வந்து வளர்ந்து வந்த காலங்களில் நான் டெய்லியுமே நினச்சி பார்க்கும்போது எனக்கு கண்ணீரால் தான் நிரம்பி இருக்கும். ஏன்னா அவர் செய்த நன்மைகள் அவ்வளோ ஏராளமாக இருக்குது. நான் ஏசுப்பா கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து நல்ல படிப்பு கொடுங்க ஏசப்பா, எல்லோரும் வந்து படிப்பு இருந்தால் உயர்ந்திருக்காங்க, எனக்கு வந்து படிக்கிறதுக்குரிய திராணியும் நீங்கள் தான் கொடுக்கணும், அதுக்கான வாய்ப்பையும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஏசப்பா கிட்ட. ஏசப்பா வந்து என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய கிருபையின்படியாக எனக்கு இறங்கி என்னை நல்லா படிக்க வச்சார். எனக்கு தேவையான எல்லாத்தையும் சந்தித்து கொடுத்தாரு.
அதுக்கான தகுதி எனக்கும் என் ஃபேமிலிக்கும் இல்லை. ஆனாலும் ஏசப்பா வந்து என்னை தகுதிப்படுத்தி என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கணுன்னு அவர் நினச்சி என்னை படிக்க வச்சார் இன்ஜினியரிங். அது மட்டும் இல்லை, நான் 12th லாஸ்ட் எக்ஸாம் வரும்போதும் சிக்காயிட்டேன். என்னால் எக்ஸாம் எழுத முடியும்னு தெரியல. அப்பயும் ஏசப்பா எனக்கு பலன் தந்து அந்த எக்ஸாம் எழுத வச்சு ஹை ஸ்கோர் கொடுத்து எனக்கு இன்ஜினியரிங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிக்க வச்சார். இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் வரும்போதும் ஃபைனல் செம்மில் என்னால் படிக்க முடியல. எனக்கு பலவீனங்கள் அதிகமாக வந்துடுச்சு. வீட்டு சுச்சுவேஷனால் லாஸ்ட் செம்மில் ஜாப் போகணும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. அந்த ஜாப் போயிட்டு என்னால் அந்த ஒர்க் பண்ணவே முடியல. பிகாஸ் நான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருந்தேன். எனக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏசப்பா என்னை படிக்க வைக்கிறது நீங்கள் தானே, என்னுடைய சம்பாத்தியத்தினால நான் படிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு கேட்டப்போ ஏசப்பா எனக்கு அந்த செமஸ்டரையும் அவருடைய பலத்தினால எனக்கு எழுத கிருபை செஞ்சார். ரீசெண்டாக 2022 எனக்கு கிராஜுவேஷன் வந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸில் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி முடித்தேன். ஏசப்பாவோட கிருபை அது. அதுக்கப்புறம் ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வேலையும் கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சார். சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ விழுப்புரத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போயுமே எனக்கு வேலையில் அநேக நேரத்தில் வர எல்லா பாடுகளையும் துன்மார்க்கர் வந்து எனக்கு விரோதமாக எழும்பும்போது அவங்கள மேற்கொள்றதுக்கு எனக்கு பலன் இல்லாத போதும் கூட ஏசப்பா எனக்கு பலனாக இருந்து என்னை அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ப்ரேயர்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. எனக்காக ப்ரேயர் பண்ணி என்னை இவ்வளோ ஒரு வல்லமையாக ஒரு பலத்தோடு நிற்கிறேன்னா அதுக்கு வந்து காரணம் இந்த சபையும் எனக்காக செபிச்ச பாஸ்டர் இந்த சபை ஜனங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஏசப்பாவோட நாமத்தினாலே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு 5 மாதம் முன்னே வந்து நாக்குக்கு கீழே சின்னதாக ஒரு கட்டி மாதிரி வந்தது. அது பார்க்குறதுக்கு அப்படியே சின்னதாக நாக்கு மாதிரியே இருக்கும். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அது வந்து என்னடா நமக்கு 2 நாக்கு வருதா அப்படி சொல்லிட்டு நினச்சேன். ஆரம்பத்தில் அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக நினச்சேன், விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் அது எப்படி ஆச்சுன்னா, அந்த சின்னதாக இருந்தது வந்து பெருசாகி வெடிச்சுது, ப்ளீட் ஆச்சு. அப்புறம் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னடா அது ரத்தம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் போல இருக்குது, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்ததுக்கு அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது சலைவால் ஏற்படுற ஒரு சின்ன அலர்ஜி மாதிரி, அது வந்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நான் மாத்திரை கொடுக்குறேன், மாத்திரையில் சரியாயிடுச்சுன்னா பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. என்னடா இது நம்ம கத்தியே படம் வச்சுருந்தோம், திடீர்னு சர்ஜரின்னொடனே எனக்கு பயம் வந்துடுச்சு. உடனே நான் வந்து ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன். இத்தனை வருஷமும் நான் என் மேலே வந்து எந்த கத்தியும் படாமல் எந்த ஒரு சர்ஜரியும் ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்துக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. இத்தனை வருஷமாக காத்தவங்க நீங்கள் இனிமேல் நான் காப்பாற்றுவீங்க, அதனால் எனக்கு இது சர்ஜரி அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இதுக்கப்புறம் பொறுப்பெடுத்துக்கோங்க நான் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதில் வந்து ஜப எண்ணெய் வச்சுட்டே வச்சேன் கொஞ்ச நாள் வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அது வைக்கணுன்ற தாட் இல்லை, மறந்துட்டேன். நான் மறந்தாலும் அவர் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணி அது ஒரு 5 மாதமாக அது என்னோடய நாக்கு கீழே தான் இருந்துச்சு, வலிக்கும். திடீர்னு ஒரு நாள் மறந்து போயிட்டேன். நான் திடீர்னு ஒரு நாள் கனவில் போய் பார்க்கும்போது அந்த கட்டியை காணோம். நான் கொஞ்ச நாள் தான் வச்சேன் ஜபே, நல்லா ரொம்ப நாளாக வைக்கல. ஆனால் நான் மறந்தாலும் அவர் மறக்காமல் அதில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு அதை சரிப்படுத்தி கொடுத்த ஏசப்பாக்கு கோடான கொடி நன்றி. கர்த்தர் நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வரும்போதெல்லாம் நான் ஆண்டவரே மற்றவங்க கொடுத்து அது கட்டிட்டு அந்த புடவையை கட்டின வந்து நான் ஒரு ஆலயத்தில் உட்காரணுமா, நான் ஜெபிக்கணுமா ஆண்டவரே சொல்லுங்க, உன் பிள்ளைக்கு நீ புதுசாக எடுத்து அந்த நாள் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் நீயா மகளை பழசை கட்டின்னு வர போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு புடவை மேலே புடவை கொடுத்து என்னால் தச்சு போட்டுன்னு வர முடியல, அப்படிப்பட்ட புடவை கொடுத்தாங்க. கர்த்தர் நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அம்மா வந்து ஒரு மாதமாக எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் மெட்ராஸுக்கு போயிருந்தோம், சென்னையில் இருக்க அம்மா பேசுகிறாங்க. பேசிட்டு அப்பப்போ பேசுவாங்க என்கிட்ட, எப்படி இருக்குது எதாவது இருக்குது நல்லா இருக்கிறியா அப்படின்னு.
அப்போ ஒரு நாள் நான் படுத்துன்னு இருக்கும்போது என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, உனக்கு கொடுத்துருக்க தாய் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. எங்கள் தாய் எங்கன்னு சொல்லிட்டு நானும் முடிச்சு நிற்கிறேன். எங்கள் அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஆலோசனை கொடுக்குற தாயார் கொடுத்துருக்குற உனக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இன்னும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதான் நம்ம கஷ்டமாக இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க பாருங்க, அந்த தாய் உனக்கு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு. நான் டக்குன்னு ஏந்து உட்காந்து பார்த்து நமக்கு அம்மா இல்லை எனக்கு அம்மானு. அப்போ நான் நினச்சிக்கினேன், பேசுறது வந்து எங்கள் பாஸ்ட் அம்மாவை தான் பேசுகிறாங்க பொழுது. கர்த்தர் நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆலோசனை கொடுக்குறவங்க அவங்க உனக்கு சமாதானத்தை கொடுக்குறவங்க ஆலோசனை கொடுக்க இன்னும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொல்லி கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதையும் ஜெபம் பண்ணி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை படுத்துக்கின்னு இந்த ஒரு நாள் வந்து நாங்கள் உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. எங்களுக்கு நல்லா ஆகிட்ட உடனே நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக எங்கள் தங்கச்சிக்கிட்ட சொன்னோம். இங்கே ஐஸ் கடையில் தான் ஐஸு தள்ளுவார். அது ரொம்ப ஒரு 50 கிலோ வெயிட்டாக அது இவருக்கு ஏற்கனவே அங்கே ஆஞ்சோ பண்ண உடம்பு இவருக்கு முடிய மாட்டுது. அப்போ எங்கள் தங்கச்சிக்கிட்ட சொன்னார். என் தங்கச்சி பேர் அது வந்து ஞானஸ்தானத்தை எடுத்ததுனால அது லதா சொல்லுவாங்க. மற்ற நேரத்தில் அது வேறு பேர். இவர் அந்த பேர் சொல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொடுமா, நான் ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணுற ஒரு உதவி செய்யுமா நீ. அப்போ நான் என்ன சொன்னேன், ஆண்டவரே கேட்குறதுக்கு இவர் கேட்குறாரு என்கிட்ட சொல்கிறார் கதையை கேட்கலாமான்னு இருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் வாங்கி கொடுக்கட்டும், கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு சொன்னால் அது 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 காசு கேட்டாக்கா கொடுக்காத போட்டோம், அதுக்கு ஆண்டவருக்கு சித்தமாக தான் வாங்கி கொடுத்துட்டேன். நான் அதே மாதிரி கேட்டேன், நான் மரமாக வச்சுக்கிறேன், செடியாக வச்சுக்கிறேன், கொடியாக வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சு. சரி அதை நான் சொன்னால் போதுன்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட்டாக இருந்துட்டேன். அப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்பி வரும்போது கர்த்தர் நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 20,000 என்கிட்ட எண்ணி கொடுக்குது. 20,000 எண்ணி கொடுக்குது. எடுத்துகிட்டு வந்தேன். ஏதோ கர்த்தர் புண்ணியத்தில் ஒரு சிறு வியாபாரம் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க அந்த வியாபாரம் செய்கிறேன். அந்த வண்டி வாங்கி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலத்தில் ஒரு சொந்த பந்தமே கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான இதுக்கு நான் எவ்வளோ அந்த நாட்டில் உட்காந்து பார்த்துன்னு வரேன் நடக்குது. அப்படியேப்பட்ட இது ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம தங்கை கூட பிறந்தது தான் ஒரு 20,000 கொடுக்க உதவி செய்ய இவ்வளோ கொடுத்துருக்குது. அது நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ கொடுத்துருக்குது. ஆனாலும் அந்த நேரத்துக்கு ஒரு 20,000 கொடுத்து ஏதோ ஒரு சில்பமான ஒரு வண்டி வாங்கி ஒரு வியாபாரம் செய்யணும் குச்சி. கர்த்தர் நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காரு இந்த நாளில் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் எங்கள் வீட்டுக்காரர் GH ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நான் ஸ்தோத்திரம் பண்ணினே இருந்தேன். கரெக்டாக மணி 12 எல்லாம் வானத்துலேருந்து நல்ல கலர்னா எங்கே 6வது பில்டிங்கில் மேலே இருக்கிறேன். அப்போ எட்டி பார்க்குறேன், மேலே கையை வச்சுன்னு பார்க்குறேன், வெடி வானெல்லாம் பறக்குது. அப்போ கூட நான் ஸ்தோத்திரம் சொன்னேன், என் கர்த்தருக்கு, கர்த்தாவே என் கணவருக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கணும், ஜீவனை கொடுக்கணும் அப்பா, நீ ஜீவனை கொடுக்குற தேவன், ஜீவனை கொடுக்குற கர்த்தர். அந்த நாள் என் கணவருக்கு ஜீவனை கொடுத்தாரு. நன்றியோடு இந்த நாள் வந்து நான் என் பேர பிள்ளைங்க என் கணவர் நாங்கள் வந்து என் தேவனை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்து. காலையில் கிருபையும் மாலையில் மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே, காலையில் கிருபையும் மாலையில் மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆமாண்டவரே, உங்க கிருபை இல்லாம இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாத ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதப்பா. நன்றியப்பா. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பாப்பா வந்து நான் ஒரு 2 மாதமாக தான் கூட்டிகிட்டு வரேன். ஆனால் எங்களுக்கு ரிலேஷன் கூட கிடையாது. நான் பக்கத்தில் ஏதோ தெரிஞ்ச பாப்பா தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறேன். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, ஏசப்பா மாத்திரம்தான். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய சொத்து இருக்குது. ஆனால் சொந்த பந்தம் எல்லாருமே ஏமாற்றிட்டு அந்த பிள்ளைங்களை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அவங்க வந்து ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அங்கேருந்தும் அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க. 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்கே இருக்கிறதுனே தெரியல அவங்களுக்கு.
எங்கே போய் உட்காரதுன்னு தெரியல. நைட்டு படுக்க வைக்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ தெரிஞ்ச ஒரு அக்கா வந்துட்டு எங்கள் வீட்டில் படுக்க வைமா, நான் அங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வீட்லேயே போயிட்டு படுக்க வச்சுட்டு இருந்தேன் 3 நாள். அப்புறம் ஒரு இடத்துல வந்து சரி வீடு கட்டி இந்த 2 பிள்ளைங்க தான் கூட்டிகிட்டு வந்த, அந்த 2மே பொம்பளை பிள்ளைங்கன்றதுனால எல்லார் வீட்லேயும் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் யோசித்தாங்க. எங்கள் வீட்லேயும் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால நானும் கொஞ்சம் யோசித்தேன். அதனால் இந்த 2 பிள்ளைங்களுக்கு போயிட்டு இடம் ஒருத்தர்கிட்ட நாங்கள் போய் கேட்டிருந்தோம். அங்கே வந்து கேட்ட உடனே அவங்க ஒன்றுமே பேசலை, அட்வான்ஸ் கேட்கல, எதுவுமே பண்ணலை. மாதம் 500 ரூபா வந்து வாடகை கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களை கட்டின்னு இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த 3 நாள் தான் ஆகுது. ஆனால் 4வது நாள் இன்றைக்கி நாங்கள் காலையில் இங்கே ஆராதனைக்கு வரக்குள்ளே தான் ஆள் வந்தாங்க. ஆராதனை முடிச்சுட்டு போகிறோம், வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அடுத்ததாக வந்து பயங்கரமான ஒரு பிசாசு போராட்டத்தில் தான் இங்கே கூட்டின்னு வந்தேனே. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சபையில் வந்து ப்ரேயர் இங்கே நடுக்குள்ளெல்லாம் ஆடிருப்பா, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது வந்து நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருந்த எல்லா சகோதரிகளும் முடிக்கவே முடியல. அவளை அவங்க 4 பேர் அவள் ஒரு ஆள் தள்ளுறா, எங்களால் பிடிக்க முடியல. இங்கேயுமே 10 பேர் வந்து பிடிக்கிறோம், எங்களால் பிடிக்க முடியல. அந்தளவுக்கு பிசாசு போராட்டத்தில் இருந்தால் அதிலிருந்து ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்தாரு. அந்த பிள்ளைக்கு செய்வன கட்டிலிருந்து ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்துருக்காரு. ஒரே இந்த 2 மாதத்துலேயே ஆண்டவர் வந்து 3 விதமான போராட்டத்திலிருந்து அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தாரு. அதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக வந்து ஏபேலுக்கு வந்து வீசிங் நுரையீரல் பிரச்சனை இருக்குதுன்னுட்டு நான் அடிக்கடி சாட்சி சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து அவன் வந்து டெய்லியுமே காலையில் 2 மாத்திரை 3 வேளையுமே பஃப் எடுக்கணுன்றது டாக்டர் சொன்னது. ஆனால் இந்த 4 மாதம் ஆகுது, எந்த மாத்திரையும் கிடையாது, பஃப் எடுக்கிறது இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த 2025 ஒவ்வொரு நிமிஷம் ஜனவரி மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் லாஸ்ட் நாள் முதலாகி எங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செய்திருக்காரு. எங்களுக்கு நிறைய விடுதலை கிடச்சிருக்குது. ஒரு செகண்ட் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் சாட்சியாக தான் நிற்கணும், எங்கள் குடும்பமே சாட்சியாக தான் நிற்கணும். அதை செய்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரையும் என்னை சாட்சியாக நிறுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தை வந்து ரியா ஆத்விகா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months பிஃபோர் ஒரு பலூனை கம்ப்ளீட்டாக ஒரு முடியோடையே வந்து முழுங்கிட்டாங்க. எனக்கு அப்போ அது தெரியாது முழுங்கினது. மோஷன் வழியாக வரும்போது தான் கண்டுபிடிச்சோம். அது வந்து பலூனை கம்ப்ளீட்டான பலூன், அது வெடித்த பலூன் முழுங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 weeks பேக் வந்து பார்த்தோன்னா ஒரு நியூஸ் வருது, ஒரு குழந்தை 2.5 வயசு குழந்தை பலூன் முழுங்கி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் கிருபையாக வந்து என்னுடைய பொண்ணை வந்து எனக்கு மீட்டு கொடுத்தாரு. அதுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 years ஒன்ஸ் தான் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஆனால் கடவுள் வந்து நான் ஜாயின் பண்ண 1.5 வருஷத்துலேயே கடலூர்லேருந்து எனக்கு விழுப்புரம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாரு. அதனால் கடவுளுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நான் இவரோட நிற்கிறதே வந்து கடவுளோட கிருபை தான். ஏன்னா போன வருஷம்லாம் வந்து பிரார்த்தனா பிறந்து வந்து எவ்வளோ போய் பிரச்சனை, எவ்வளோ பாப்பாவும் பிரச்சனை, அதிலலாம் எங்களை மீட்டு கொண்டு வந்து அந்த வருஷத்தெல்லாம் எங்களுக்கு இந்த வருஷத்தெல்லாம் கடக்க வச்சு, இந்த வருஷத்தையும் இன்னொரு கர்ப்பத்தின் கனியும் சுமக்க வச்சு அதையும் என்னை நல்லபடியாக பெற்றெடுக்க வச்சுருக்காரு ஏசப்பா. அது கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இது வரைக்கும் அதுலேருந்து எனக்கு இந்த வயிறு பிரச்சனையும் வந்ததில்லை, எதுவுமே இல்லை. இது வரைக்கும் என்னை ஏசப்பா தாங்கி வழிநடத்திட்டு வராங்க. கிருபியாக இருக்கேன். பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. அவங்களை இன்னும் நல்லா வழிநடத்தி, இன்னும் நல்லா எல்லாத்தையும் நல்லா ஜபத்தில் எல்லாத்துலேயும் வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிங்க. அதே போல் எங்கள் அப்பா கூட என்னோடய அப்பா வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்க, வீட்டிலே விழுந்துட்டாங்க. அப்போ வந்து மண்டையில் அடிபட்டு வந்து காதில் ரத்தம் வந்துடுச்சு. அப்போ வந்து காது ரத்தம் வந்தோடனே சரி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அப்போ வந்து உடனே முடியும் பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லோரும் ஆம்புலன்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அழுதுட்டேன். அம்மாவும் என்ன சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, எதுவும் ஆகாதிரி ப்ரேயர் பண்ணு, பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணாங்க, எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க, நானும் ப்ரேயர் பண்ணேன். அப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்கார், ஒரு மாதிரி பண்ணுறாரு, பேச மாட்டுறாரு, ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஜோம் பண்ணேன், ஏசப்பா நீங்கள் உங்களோட சித்தம் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும், உங்களுடைய கிருபையினால் அவர் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஜோம் பண்ணேன். பாஸ்டரமும் அதான் சொன்னாங்க, எல்லாருமே அதான் சொன்னாங்க. அம்மா எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட எங்கள் அப்பாவுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க.
அப்போ வந்து அவருக்கு வந்து கொஞ்ச நாள் அப்படியே இருந்தார். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கல கூட, என்ன கூட தெரியல அவருக்கு. அதுக்கப்புறம் என்னை பார்க்குறாரு, எங்கள் வீட்டுக்காரையும் பார்க்குறாரு, அப்பா வந்தார் அப்பாவையும் பார்க்குறாரு, ஆனால் தெரியல அவருக்கு, அப்படியே கை மட்டும் காட்டுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே இருந்தார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாள் அப்படியே இருந்தார். அப்புறம் டேப்லெட் எடுத்துக்கலாம். இவர் என்ன சொன்னார், ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம், கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் வேறு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு மாத்திரை மட்டும் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கல, இது வரைக்கும் இன்னும் ஸ்கேன் பண்ணலை, ஆனால் டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அவர் நல்லா பேசுகிறாரு, நடக்கிறாரு, கடைக்கு போகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இது எல்லாமே அவரோட கிருபை மட்டும்தான். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாருனால அவரோட கிருபை தான். எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா விபத்துலேயும், போராட்டத்துலேயும், பிரச்சனையிலையும் ஒரு நாள் ஏசப்பா பாதுகாத்துட்டு வராங்க. அப்பா கீழே விழுந்ததுலேயும், அப்பா கூட ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் கூட எவ்வளோ பிரச்சனை, அதில் எல்லாத்துலேயும் எங்கள் விஷயத்தில் ஒரு விஷயத்துலையும் ஏசப்பா எல்லாத்துலேயும் எங்களை பாதுகாத்து, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஒரு வருஷமும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து, இந்த வரக்கூடிய வருஷத்தில் கூட எங்களை இன்னும் பலத்தினாலும் சுகத்தினாலும் எல்லா வித சுகபல ஜீவனாலும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க போகிறாங்க. எல்லார் கண்களுக்கும் ஆச்சரியமாக வைக்க போகிறாங்க. அதுக்காக ஏசப்பா கூட ஆனக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். எங்கள் சாட்சிய கிருபைக்காக நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேரோட சாட்சி சொல்லணும். இவர் வேறு டைம் கம்மியாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னான். நான் நிறைய செஞ்சுருக்கார் கர்த்தர். என்னுடைய இளைய சகோதரன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் குடித்த ஒரு மகன். உங்களுக்கு யாருக்கும் சிலருக்கு தெரியாது. அவன் பெயர் வினோத்குமார். அவனை குறித்து சொல்லணும்னா நிறைய இருக்குது. கம்ப்ளீட்டாக லிவர் ஃபெயிலியரான ஒரு மனுஷன், கிட்னி அதனால் அஃபெக்ட் ஆன ஒரு மனுஷன். கடந்த பிப்ரவரி மாதம் அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். குடிப்பவங்களுடைய வயிறு எப்படி வீங்கி போகும், லிவர் ஃபெயிலியர் ஆனால் வயிறு ஃபுல்லாக வீங்கி போயிடும், கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாது, எல்லாம் குடிக்கிற தண்ணி எல்லாமே இங்கே வந்து டம்ப் ஆகிடும், வயிறில் டம்ப் ஆகும், மச்ச தண்ணி எல்லாம் காலில் போய் டம்ப் ஆகிடும். கால் இவ்வளோ பெருசாகிடும், வயிறு அவ்வளோ பெருசாக இருக்கும், கையெல்லாம் பெருசாகிடும். அவங்களோட ப்ரீத் பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே போனால் அந்த செஸ்ட்டுக்கு மேலே வந்துடுச்சுன்னா அவன் உயிர் காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் மருத்துவமனைக்கு நாங்கள் அழைத்து கொண்டு போகிறோம் அவனை. பிப்ரவரி மாதம் கரெக்டாக 21ஆம் தேதி நான் வேலைக்கு கிளம்பி போகிறேன், ஃபோன் வருது. நான் ரிட்டர்ன் வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே எட்டுன்னு போய் எமர்ஜென்சியில் போடுறாங்க. எமர்ஜென்சியில் போட்டுட்டு அவனுக்கு செக் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அழுகையாக தான் வருது. என்னெல்லாம் பண்ணாங்களா, சிரிஞ்சு வச்சு இங்கே குத்தி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்தாங்க செக் பண்ணுறது. அவன் துடித்தான் பாருங்கள். அன்றைக்கி அப்படியே நடுங்கி போயிட்டான். அதை பார்த்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, எனக்கே இந்தமாரி ஒரு நிலைமை. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவன் இங்கேருந்து உயிரோடு தான் போவான்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா அந்த சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் உண்டாக்கினவர் அவர். ஆண்டவர் ஒரு காரியத்தை மட்டும் சொன்னார், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த நான் அவனுக்காக நான் ஜீவனை கொடுத்துருக்கிறேன், அவனுக்காக நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், அவனுடைய ஜீவனை மீட்டெடுப்பது அதிக நிச்சயம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினே இருக்கிறார். நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுறதை நிறுத்தலை. நான் ஓரத்தில் நின்று அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவேன். இவனை கொண்டு வர்றது ஆண்டவர் உங்கள் கரத்தில் இருக்குது, இவனோட ஜீவன் நஷ்டப்பட்டே போகக்கூடாது, இவன் ஒரு மகிமையான ஒரு சாட்சியாக இந்த பூமியில் நிறுத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த இடத்துலேருந்து எடுத்து டெஸ்டிங்கு ஜிப்மருக்கு அனுப்புகிறாங்க. அந்த டெஸ்ட்லேயும் பாருங்கள், அதில் ஒன்றுமே இல்லை. அது எதுக்குன்னா டிபி எதாவது இருக்குதா வேறு எதாவது இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக எடுத்தாங்க. அதுலேயும் ஒன்றும் கிடையாது. அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிசன்ஸில் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வீக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிது. காலில் இருக்கிற தண்ணி எல்லாம் இறங்கி நார்மலாக ஆகிட்டான். ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட்டில் அவன் சரியாகி கொண்டு வந்துட்டான். அதுக்கடுத்த மார்ச் மாதம் மறுபடியும் ஒரு சுயநிலைவே இல்லாத போயிட்டான். அங்கே மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகிறோம். அவனுக்கு என்னென்ன மூக்கில் டியூப் போட்டாங்க, வாயில் இது போட்டாங்க, எல்லாமே யூரின் டேக் போட்டாங்க, எல்லாமே போட்டுட்டாங்க. அவன் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. எமர்ஜென்சி வார்டில் அவன் கூட நான் இருக்கிறேன். போன மாதம் அற்புதம் செஞ்சுக்கலான்டவர் மறுபடியும் இப்படி வந்து படுத்துருக்கிறானேன்னு ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், மறுபடியும் இவனுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன், இவனுடைய ஜீவன் என் கரத்தில் இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர். என்னால் நம்பவே முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆண்டவர் இவன் எவ்வளோ பாடுபடுறானே என் கண்ணு முன்னாடி. இது பெத்த தாய், அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் எல்லாத்தையும். இவன் இப்படி இருக்கிறான்றதே சொல்லலை. ஏன்னா அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அவங்க சிலதெல்லாம் மறைத்து
நாங்கள் அந்த இடத்துல பட்ட வேதனை இருக்குது பாருங்கள். ஆனால் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கிறார், ஹாஸ்பிட்டல்னால் ஃபஸ்ட்டு நிற்கிற ஆள் அவர் தான் எங்கள் குடும்பத்தில். அவருக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நாங்களாம் போய் நிற்போமா எனக்கு தெரியாது, நாங்கள் தூரத்தில் இருப்போம், கூப்பிட்ட குரலுக்கு எங்கள் மாமா வந்து நிற்பார். அது தேவனுடைய பொக்கிஷன் தான் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த 5 நாட்கள் அங்கே வச்சு சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்த மாதம் பாருங்கள், மறுபடியும் அவனுக்கு அந்த கிரெட்டினைன்னு ஒரு சுரக்கும் லிவரில், அது அதிகமாச்சுன்னா பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். அவன் ஸ்டேஜ் 2க்கு போயிட்டான். ஒன்றுமே தெரியல, அவன் சுயநினைவே இல்லை அவனுக்கு. அவசரமாக காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க, நேராக ஜிப்மர் தான் போகிறாங்க. ஜிப்மரில் போனால் அங்கே தெரியும் உங்களுக்கு எப்படி அட்மிட் பண்ணுவாங்கன்னு. அட்மிட் பண்ணவே முடியாது, அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஸ்ட்ரெச்சரில் ஒரு நைட் ஃபுல்லாக அங்கே இருந்தாங்க. அப்படி இப்படின்னு பேசி எமர்ஜென்சி வார்டில் வாங்கி 2 நாள் தான் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு அங்கே. அந்த 2 நாள் ட்ரீட்மெண்ட்டில் மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தான். இந்நாள் வரைக்கும் அவனுக்கு மந்த்து செக்கப்புக்கு தான் போகிறானே தவிர அவனுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பழைய சரீரத்தை போல கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மறுபடியும் அவனுக்கு குடியின் பழக்கத்தில் அடிமையாய் போய்கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இவனுடைய மனம் திரும்புதல் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தான் சொல்லுவார், இவனுடைய மனம் திரும்புதல் பெருசாக இருக்குன்னார். உங்கள் குடும்பத்தில் இல்லை, அந்த சபையில் வந்து நிற்கும்போது அவன் பெரிய சாட்சியாக நிற்பான்றது கர்த்தர் சொன்னார். ஏன்னா ஒரே ஒரு ஆதாரம் கர்த்தர் கொடுத்தது. தமஸ்கு வீதியில் நான் பவுலை சந்தித்தேன் அல்லவா, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் துன்பத்திற்கு நிருபங்களை கொண்டு போனவனை நான் சந்தித்து என் ஊழியத்தை செய்யும்படி செய்தேன் நான். ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து தான் சொல்கிறார். நான் என் தாயார்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், தமஸ்கு வீதியில் பவுலை பிடித்த அந்த சவுலை பிடித்த தேவன் இவனை ஒரு நாள் பிடிச்சி கொண்டு வந்து அங்கே நிறுத்துவார். இன்றைக்கி தூஷணம் பேசின்னு இருக்கிறான், ஆனால் அவன் இந்த இடத்துல நின்று தேவனை துதிப்பான் என்பதை மட்டும் மறந்தே போக மாட்டேன்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அம்மா கிட்டே சொன்னேன், அந்த நீங்கள் கவலையப்படாதீங்கம்மா, எந்நேரத்தில் இருந்தோம் நீங்கள் வந்து தைரியத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீர்கள், இம்மட்டும் நடத்தினவர் அவனை கொண்டு வந்து நிற்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் சொன்னேன். அடுத்தது என்னுடைய சொல்ல போனேன்னா, எனக்கு தலைகீழ் நடந்தது. ஜூன் மாதத்தில் நான் வேலையை இழந்தேன். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நான் போய் என் வேலையை இழந்து போயிட்டேன். எனக்கு வேலை போயிடுச்சு. வேலை போனது இல்லாமல் என் மனைவி பிள்ளைகள் என்னை விட்டு அவங்க போயிட்டு அங்கே போய் படிக்க வைக்க அங்கே போயிட்டாங்க. இங்கே நான் தனியாக இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் இரவில் தேவனோட பேசிக்கிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஆண்டவரே ஏன் இந்த நிலை, ஏன் இந்த நிலை? ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். இது இப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்புருவாகி மனம் திரும்பி அவரிடத்துல என்னென்னலாம் நான் அறிக்கையிட்டனோ எல்லாத்தையும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த காரியம் ஏன் நடந்தது என்பது நான் எனக்கு தெரியாது, ஆனாலும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆண்டவரே. ஆனால் எப்படி போனாங்களோ அவங்க அப்படியே திரும்பி வரணும். ஒரு நாள் செய்தி கேட்டுன்னு இருக்கிறேன், அப்படியே எனக்கு பேசுகிற மாதிரி இருந்தது. உன்னை விட்டு மனைவி பிள்ளைகள் ஓடி போயிட்டாங்க நீ நினச்சி உன் அறைக்குள்ளே நீ ஒவ்வொரு நாளும் நைட்டு நீ அழுதுட்டு இருக்கிறியா? யாரோ ஒரு தேவ மனுஷன் பேசுகிறார், ஏதோ ஒரு செய்தியை நான் கேட்க வேண்டிய அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். எப்படி போனாங்களோ அப்படியே அவங்க திரும்பி இங்கே வருவாங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் சமூகத்தில் நீ தரித்திரு. இன்னொரு காரியம், ஆண்டவரே நான் ஊழிய பாதையிலே இன்னும் கால் வைக்கலையே, அதனால் இந்த சோதனையா எனக்குன்னு அதற்காகவும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், ஆபக்குக் 2:3 குறித்த காலத்திற்கு அன்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் நிறைவேறும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார், இந்த தரிசனம் உன்னை விட்டு போல மகனே, இந்த தரிசனத்தை நான் உனக்குள் கொடுத்தவன், இந்த தரிசனத்தை நிறைவேற்ற நான் உண்மையுள்ள தேவனாய். நான் தள்ளி போயிருந்தேன், அவர் என்னை மறுபடியும் அவர் கிட்ட கொண்டு வந்துட்டார். நான் தூரமாக இருந்தேன், இப்போ அவர் என்னை கிட்ட கொண்டு வந்துட்டார். ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் இந்த இடத்துல ஒரு பஞ்ச் மாதிரி ஒரு வார்த்தை வரும், அதை கரெக்டாக என் காதில் விழும். உங்கள் தேவ மனுஷன் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி தெரியுமா? அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் புதுமையாக இருக்குது. பாஸ்டர் இங்கேருந்து பேசுகிறத காட்டில் இங்கே அவர் பேசுகிறது சிலது புதுமையாக காரியங்கள் இருக்குது. எவ்வளோ பேர் அதை உணர்ந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சில வார்த்தைகள் வரும்போது நமக்குன்னு எடுக்கணும். ஏன்னா நம்ம சூழ்நிலையை அவருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துவார்ல, வெளிப்படுத்த மாட்டாரா? இந்த நாளில்
பாட்டு தூங்குனதும் பாருங்கள், வழியில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பாட்டு. இருள்ன்ற வார்த்தை வருது. வழியை உண்டாக்குவார், இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவார் தேவன். அவர் அப்படிப்பட்டவர். அவர் இந்த வார்த்தையிலே கர்த்தர் இந்த நாளையில் போய் இன்னைக்கு சூஸ் பண்ண பாட்டு எல்லாம் அப்படி தான் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு பாட்டு! துவங்கின நாள் அதை பாரு, நினச்சி பாரு. அப்படிலாம் பார்க்கும்போது நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். எக்காலத்திலும் தேவனை நம்புவதை மட்டும் விட்டு விடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் உனக்கான அடுத்த செகண்டில் கூட உன் மிராக்கள் நிற்கும். அந்த பாட்டில் கூட பாருங்கள், அற்புதம் கூட வரும். அந்த வரியில் அற்புதம் வரும், அதிசயம் வரும், எல்லாமே வருது. உனக்கான அதிசயமும் அற்புதமும் அடுத்த நொடியிலே காத்து கொண்டு இருக்கும். நம்முடைய விசுவாசத்தின் லெவலை தான் ஆண்டவர் பார்ப்பார். அதுதான் முக்கியம். இதனால் என்னாச்சு, எனக்கு நான் ஒரு பலவீனத்தில் விழுந்தேன். அது எனக்கு தெரியல. நவம்பர் 15ஆம் தேதி நான் விழுப்புரம் வந்துட்டேன் ஊர்லேருந்து. அப்படி போய் வருந்தான் இருந்தேன். பெங்களூர் போயிட்டு இங்கே வர்றது அலசடியாக இருந்தது. எனக்கு ஒரு சமாதானமே இல்லை. நான் அப்படியே இங்கே நவம்பர் மாதம் இருக்கும்பொழுது என் பர்த்டேயும் கடந்து போச்சு. ஒரு 3 நாள் கழித்து எனக்கு ஒரு உடலில் ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சுது. நான் டாய்லெட் போகும்போது எனக்கு ஏதோ தடைப்படுற மாதிரி தெரிஞ்சுது. அங்கே பார்த்தோன்னா ஒரு லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வந்துருந்தது. என்னன்னே தெரியல, இது என்னன்னே தெரியலையேன்ட்டு நான் சாதாரணமாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் ஒரு ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டருக்கு போயிட்டு, அவங்க ஒரு லேடி டாக்டரு, அவங்க செக் பண்ணலாம் இல்லை, இப்படி ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னால் அவங்க டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்டு 4 நாளைக்கு சாப்பிடுங்கன்ட்டு போயிட்டாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு நான் 4 நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒஸ்ட் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அவர் மாதிரி ப்ளீடிங் மாதிரி ஆரம்பிச்சு, பிளட்டு வரல, வேறு மாதிரி ஒரு ஃப்ளூயிட் வர மாதிரி ஆரம்பிச்சு. உடனே நான் டாக்டர்கிட்ட போகணுன்ட்டு நான் பிரயாசப்பட்டுட்டு 1ஆம் தேதி நான் கிளம்பி போயிட்டேன். அந்த மருத்துவத்துக்கு கூட என்னிடத்தில் பணம் இல்லை. எப்படியோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் போய் செக் பண்ணிட்டா, உங்க கூட யாருமே வரலையான்னு கேட்டார் டாக்டரு. ஏன் டாக்டர்னு கேட்குறீங்க, யாரையாவது வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ எங்கள் மாமாவுக்கு தான் ஃபோன் அடித்தேன். அவர் வேலையில் இருந்தார். அவங்க இம்மிடியேட்டாக இது சர்ஜரி பண்ண வேண்டியது அந்த ஸ்டேஜில் நிற்குது. இது ஒரு பிளட் கிளாட் மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு இது இப்படியே விட்டேன்னா வேறு லெவலுக்கு அது கொண்டு போய்டும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகிடும்ட்டார். என்னடா அது, எனக்கு அங்கேயே ஒரு பயம். ஆனால் கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எழுதிட்டார் போய். அதுக்குன்னா 3000 ரூபாய். அதுக்கு என்கிட்ட காசு இல்லை. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், வீட்டில் யாருக்கிட்டுமே பணம் இல்லை. எனக்கு என்ன சூழ்நிலை ஒரு அற்புதம் நடந்தது. அந்த நாள் நான் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டேன். என்னடா அது, நம்மக்கிட்ட அந்த 3000 கூட இல்லையே. அந்த பிளட் டெஸ்ட் நான் ஒரு 600-700 ரூபாய் இருக்குன்ட்டு அதுக்கான காசு மாட்டுது. ஆனால் அது 3000 ரூபாய் ஃபுல் கம்ப்ளீட் பிளட் செக்அப் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் பிளட் செக்அப் பண்ணிக்கு காசு இல்லை. மறுநாள் என் வீட்டில் டாக்டர் பேசுனதை வச்சு எங்கள் மாமா கிட்ட நான் சொல்கிறேன். அன்றைக்கி முதல் நாள் 1ஆம் தேதி, இந்த மாதம் 1ஆம் தேதி நடந்தது. அந்த சாயந்தரம் எங்கள் மாமாட்ட சொல்கிறேன், இது எனக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியும், கூட யாராவது வந்திருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அது எங்கள் மாமா கிட்ட சொன்னேன், மாமா யாருமே கவனத்தில் எடுக்க மாட்டாங்க, அங்கே பண்ணலாம் இங்கே பண்ணலான்னு சொல்கிறாங்க, இது என்ன பண்ண. இவர் உடனே டாக்டர் இவருக்கு தெரிஞ்சதுனால டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேச. அவர் 10 நாளில் 15 நாளில் பண்ணலாமா? என்ன ரமேஷ் நீங்கள் விளையாடுறீங்களா, அவருக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்குது, இன்றைக்கே பண்ணால் அவர் மாட்டு கிளம்பி போயிட்டார். நான் பணம் இல்லை, டெஸ்ட்டுக்கு பணம் இல்லைன்ட்டு நான் திரும்பி வந்துட்டேன். மறுநாள் அன்றைக்கி நைட்டு, அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து நான் உலாத்துறேன் பாருங்கள், இங்கேயும் அங்கேயும் மனசே நிம்மதி இல்லை, அப்படி உலாத்துறேன். ஆனால் எந்த நபர் மூலயமா பணம் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் நான் அவனை ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த நாளில் இதுக்கு ஒரு முடிவே உண்டாகணும். ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டார். அங்கேருந்து என் சகோதரன் வரான், நீ ஏன் கவலைப்பட்டுன்னு இருக்கிற? யார்? இந்த மருத்துவமனையிலிருந்து ரட்சிக்கப்படாத ஒருத்தன் வந்தான் பாருங்க. அவன் சொல்கிறான், அவன் தருவான்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, எங்கேயுமே பணம் ரெடி பண்ணுறாங்க, ரெடி ஆகலை. கிட்டத்தட்ட 35,000 கிட்ட செலவாகுன்ட்டாங்க, பணம் ரெடி ஆகாதுன்ட்டாங்க. அவ்வளோ கஷ்டம். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் தேவனிடத்தில் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே இதில் நீங்கள் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும், வேறு யாராலும் முடியாது. எந்த மனுஷன் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் ஏவனாதான் அவன் கொடுக்க முடியும். இதுதான் உண்மை, சத்தியம், வேதத்தில் இருக்கிறது. நான் அப்படியே சொல்கிறேன். நான் இருதயத்தை ஏவி ஒரு மனுஷனை கொடுக்க தேவன் செய்யாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி அவன் சொல்கிறான், நீ ஏன்டா கவலைப்படுற, அது எவ்வளோ செலவான நான் தரேன் உனக்கு எவ்வளோ செலவான, நாளைக்கு போய் பாரு. மறுநாளே அந்த காசை எடுத்துகிட்டு போய் பிளட் செக்கப் எடுத்தால் பிளட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது என்னன்னா அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா
அந்த ஒயிட் பிளட் செல்ஸை தான் அதிகமாக பாதிக்கும். அதோட கவுண்ட் அதிகமாக இருந்தது. டாக்டர் சொல்கிறார், இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம், இது இம்மிடியேட்டாக உங்களுக்கு பண்ணியே ஆகணுன்றார். உடனே என்ன செஞ்சார், சர்ஜரி அன்றைக்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லாமே டக்கு டக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து எல்லாமே அஸ்வினியில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாரு. எல்லாம் பண்ணியாச்சு. அன்றைக்கி நான் சாயந்தரம் ஜோம் பண்ணிட்டு போகிறேன், ஆண்டவரே அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறது உங்கள் கையாக இருக்கணும், அங்கே சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய தூதர்கள் இருக்கணும்னா இதுதான் சொல்லிவிட்டு நான் போனேன். ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன் கூட இங்கே இடுப்பில் போடுவான், கையில் போட்டது தான். இந்த வெயினில் போட்டதெல்லாம் எனக்கு கிடையாது இத்தனை ஆண்டுகளில். எனக்கு அதெல்லாம் ஒரு பயம். என்னாச்சு, ஒவ்வொரு வரிசையாக கவுண்ட் பண்ணிக்கிறேன். இது நவுந்தா நல்லாயிருக்கும், இங்கே ஒன்று ஏற்றுனாங்க, இங்கே ஒன்று குத்துனாங்க, என்னென்னமோ போடுறாங்க. அப்புறம் ஸ்பைனில் தான் அந்த அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே பயம், எங்கடா குத்துனா வலி, ஒன்றுமே தெரியாது, ஒரே மாதிரி குதி படுக்க வச்சு தான் தெரியும். எனக்கு இதுக்கு மேலே தான் கான்ஷியஸ் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, எல்லாம் நம்னஸில் போயிடுச்சு. டாக்டர் 6 மணிக்கு வந்தார், 6:15 சர்ஜரி முடிஞ்சிடுச்சு. ஏன்னு எடுத்துன்னு வந்து காட்டுறாரு, என்னடா இது அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சானே. மறுநாள் எழுந்து நடக்க வச்சுட்டாரு, அவ்வளோதான் டிஸ்சார்ஜ். மறுநாளே வந்துட்டேன் கிளம்பி. இன்னி வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கேன். 2 வாரத்துலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக அந்த டாக்டர் பார்த்துட்டு எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா நம்ம காரியத்தை யார் வெளிக்கு போனாலுங்க கர்த்தர் நம்ம கூட இருந்துட்டா எல்லாமே சாத்தியம். இந்த வருடத்தில் துவக்கும் போது என் மனைவி பிள்ளைகள் இல்லை, இதோ முடிக்கும் போது என் மனைவி பிள்ளைகள் இல்லை. ஆனால் என் கூட இருக்கிறது என் தேவன் மட்டும்தான், என் ஆண்டவர் மட்டும்தான் இருந்து இந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கிறார். இது நான் சொன்ன வார்த்தைகள் சாட்சியாய் மட்டும் போகக்கூடாது, என் வாழ்க்கையே சாட்சியாய் மாறி அநேக ஜனங்களை, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் என்ற விசுவாசத்தில் இந்த வருஷத்தை நான் கடியெடுத்து வைக்க போகிறேன். கர்த்தர் எல்லாத்தையும் நடத்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கர்த்தர் தாமே உங்களை கர்த்தர் தாமே இந்த சாட்சி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் தேவனை விட்டு வழி விலகி போயிடாதீங்க. தேவ சித்தம் நிறைவேறும்னா அதுக்காக நீங்கள் காத்துருங்க, அவர் நன்மையானதை தான் தருவார். இன்னைக்கு சொன்ன வார்த்தையில் கொடுங்க, 32வது அதிகாரத்தை பின்னாடியிலேருந்து வாசிச்சுன்னு வாங்கலாம், எல்லா வசனத்திலும் நன்மை வருது. இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள், புரியுங்களா? கர்த்தர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நான் மைக்கு கிட்ட வந்து நிற்கிறேன். வர வருஷத்துலேருந்து தொடர்ச்சியாக நிற்க போகிறேன்றதை மட்டும் ஆண்டவர் சொல்கிறார், அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்ன சாட்சியை நிறுத்தினேன், தேவனை நான் துதிக்கிறேன். பிரதர் சொன்ன சாட்சியை தான், ஆனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டப்போ ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நாங்கள் கண்டிப்பாக சாட்சியாக சொல்லி தான் ஆகணும். அதேமாரி அவர் லிவருக்கு டெஸ்ட் எடுத்துன்னு இருக்கும்போது உடனே ரொம்ப கிட்னி பாதிச்சிருக்கு, கிட்னி டாக்டரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ரமேஷ் மாமாவும் வினோத்தை எட்டுன்னு போனப்போ மத்தியான நேரம் போய் டாக்டரை பார்க்கும்போது அவர் ரொம்ப கோபமாக இதை ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட, பார்க்க மாட்டேன் நான் இவனை, இந்த ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்க மாட்டேன், சாக போகிறவனுக்கு எதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும், ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டோன்னே அங்கேயே ரமேஷ் மாமாவும் அழுதுட்டார், வினோத் அவனும் அழுதுட்டான். அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ நானும் மங்கை சிச்சா அம்மாலாம் சாப்பிட்டுன்னு இருக்கோம். அப்போ அவர் அழுதுனே சொல்கிறார் ரமேஷ் மாமா ஃபோனில், இதுமாதிரி ரொம்ப மோசமான கண்டிஷனில் அவர் இருக்கான், அவர் அப்படி திட்டுறாரு, கிட்னி ரொம்ப இதாக இருக்குது, டயாலிசிஸ் தான் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. அப்போ சேச்சி கேட்டோன்னா அவங்க அழுகுறாங்க. நான் சொன்னேன், எனக்கு மனசில் என்னாலும் அதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறாரு, நம்ம தைரியமாக இருப்போம், இந்த சூழ்நிலையை அவர் மாற்றி போடுவார். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோன்னே அதை கேட்டதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப ஒரே இது, அந்த சூழ்நிலை நினைக்கும் போது ரொம்ப இது இருக்குது. அப்படியே தலை சுற்றுது, வயிற்றெல்லாம் பெரட்டது, எனக்கு நிற்கவே முடியல. அம்மாட்ட சொல்ல வேணான்ட்டாங்க. இன்னிட்டு தம்பியும் ஃப்ரெண்ட் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான் வினோத். நாங்கள் உள்ளே இருக்கோம். எனக்கு அங்கே அவனை போய் அவனை ஃபேஸ் பண்ண முடியல. அந்த உலக ஒரு மனசு கஷ்டம். நான் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இதுமாரி கண்டிஷன் சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கன்னாங்க. உடனே சரி நம்ம ஏசு விடுவிக்கிறார். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன் ப்ரேயருக்கு.
ட்ரை பண்ணியிருக்காங்க, லைன் கிடச்சது கிடையாது. அன்றைக்கி ப்ரேயர் ஃபோன் பண்ணோன்னே அவங்க ஒருத்தவங்க எடுத்தாங்க சிஸ்டர். அவங்க வந்து சொன்னாங்க, இதுமாரி நீங்கள் இப்படி விட்டுருக்கக்கூடாது, உங்கள் தம்பியை அந்த வயசில் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்த நிலைமைக்கெல்லாம் இருக்க மாட்டார்ல, அவர் ரட்சிக்கப்பட்டார். இல்லை ரட்சிக்கப்படலன்னு ஆண்டவர் பற்றிலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதனால அவர் ஏற்றுக்கலன்னா சரி அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அம்மா எங்களை சுற்றி வராங்க. இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் அப்படியே மறைஞ்சு போகிறோம். என்னட்ட அப்போது எனக்கு என்ன செஞ்சாங்க, சரின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு தைரியம் வந்தது. சரி நம்ம என்ன இருந்தாலும் நம்ம போயிட்டு அவன்கிட்ட போய் அவனை நம்ம இது பண்ணி நம்ம மீண்டும் நம்ம அந்த சுவிசேஷத்தை சொல்லணும் அவனுக்கு அப்படின்னு போயிட்டு சுவிசேஷம் சொன்னேன். சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் அம்மா சொன்னாங்க, நீ ப்ரேயர் பண்ண அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கை மேலே வச்சுட்டு நானும் அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிட்டோன்னே அந்த பயம்லாம் அப்படியே எனக்கு அடுத்த செகண்டே மாறிடுச்சு. ஆண்டவர் அப்படியே ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டார். உடனே நான் சேச்சிலாம் போய் சொல்கிறேன், சேச்சி யாரையாருக்கோ ஃபோன் பண்ணியெல்லாம் பேசின்னு இருக்காங்க, என்ன பண்ணுறது இது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஆனால் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிடுங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குது, இந்த தண்ணி வந்து மேலே ஏறிச்சுன்னா அவர் இதாயிட கூட செஞ்சுருவார். அடுத்த நாள் உடனே எங்கே கொண்டு போனாங்க, அரியூருக்கு கொண்டு போனாங்க, காமிச்சாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க, ஒரு பரவாயில்ல, கிட்னியெல்லாம் ஒன்றும் பாதிப்புலாம் கிடையாது, அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே சரியாயிடும், டயாலிசிஸ் செய்கிற அளவுக்குலாம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு பெரிய விடுதலை அந்த ஜெபத்திலே ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு நாள் 2 நாளே அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு அவன் வெளியே வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு வாரம் தான் இருக்கும். பார்த்தா அவன் வந்து ஒரு மாதிரி இருக்கான். காலையில் எழுந்த பாத்ரூம் போகிறான், அந்த கதவை பிடிச்சிட்டே நிற்கிறான் 1/2 மணி நேரம். கதவை திறந்து உள்ளே போக தெரிய மாட்டுது. வெளியே போனோன்றான், அப்படியே கதவை திறந்துட்டு அப்படியே நிற்கிறான், தவிர வெளியே போக மாட்டான். அப்போ அவங்க அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க, இதுமாரி பண்ணுறான், எனக்கு பயமாக இருக்குன்னு. நான் நினச்சிட்டேன் சரி வீக்காக இருக்குவே, ஏதோ அசுத்தா வீடா இதுதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போய் கூப்பிட்டுட்டு அப்படியே ஜெபனெல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டேன். வந்தேன்னா அவன் வந்து படுத்துட்டான், அப்படியே படுத்துட்டான். ஆனால் அவனோட இது ஒரு மாதிரி இருந்தப்போ ஒன்று நாங்கள் கீழே ரமேஷ் மாமா சேச்சிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்தமாரி அவன் ஒரு மாதிரி இருக்கான். ஒன்று அங்கேயே இருக்கார் அந்த டாக்டரை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அதே ஸ்ட்ரீட்டில் தான். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், சோடியம் லெவல் வேணால் அவனுக்கு கம்மியாக இருக்கும், அதாக தான் இருக்கும், நீங்கள் வேகம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறது ஒன்றுமே அவனுக்கு தெரியல, எதுவுமே இல்லை, சுய நினைவே இல்லை. எல்லாம் வெண்ணியை ஒன்றா வர வச்சுட்டு ஒன்று காரில் கொண்டு போனோம். கொண்டு போயிட்டோன்னே அங்கே பார்த்துட்டா அவங்க வந்து இவருக்கு அதெல்லாம் இல்லை, இவருக்கு மஞ்சக்காமால் இருக்குல்ல, அது வந்து பிரெயினில் இதாகிடுச்சு போல இருக்கவருக்கு, இது ரொம்ப சீரியஸான கண்டிஷன், ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஒன்று அங்கே வெண்ணி ஃபோன் பண்ணி சொன்னோம், இது மாதிரி ரொம்ப இதாக இருக்குன்னு. அப்பயும் நாங்கள் ரொம்ப பயப்படுறோம். அப்பயும் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் நான். சிஸ்டர் அப்போ வந்து ஊழியத்துக்கு போயிருக்காங்க, சிஸ்டர் சாந்தி தினகரன் அவங்களாம் ஊழியத்துக்கு போயிருக்காங்க. அங்கே சொன்னேன்னா அவங்க நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் சிஸ்டர், ஆண்டவர் கைவிட மாட்டார், நீங்கள் பண்ணுங்கன்னு. ஒன்று வெண்ணி அங்கே இருந்துட்டு நாங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு போகிறோம், நீ ப்ரேயர் பண்ணுன்னு அப்படின்னு நானும் அம்மாலாம் கை கோத்துட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரையும் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கான், உங்கள் நாமத்தை எதுவும் தூஷித்திருக்கான், உங்கள் ஊழியக்காரர் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் தூஷித்திருக்கான், அதெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு மன இறங்குங்க, அவனோட பிரெயினுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே ஃபோன் வந்து பிரெயினி சொல்கிறான், இல்லை ஸ்கேன் பண்ணிட்டாங்க, பிரெயின்லலாம் எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்கு பிரெயின் அப்படின்னு. அதனால் அந்த நரம்புக்கிட்ட அந்த மஞ்சக்காமலை இது போய் இதாகவே அவர் 2-3 நாள் அந்த நினைவு இல்லாமல் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. அப்படின்னாங்க அந்த நாட்கள்லாம் ரொம்ப இதான நாட்கள், அது எப்படின்னு சொல்லவே முடியல. இப்போ நான் சொன்னாலும் நமக்குலாம் ஒரு நடுக்கமாக இருக்குது அது உள்ளுக்குள்ளே. அதனால் நாங்கள் நல்ல ப்ரேயரில் இருந்தோம். 2 நாள் 3 நாள் கழிச்சுன்னா நல்லா தெளிவாகிட்டான். அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவனுக்கு முடியாமல் ஆகுது. ஆகிட்டோன்னே அது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் ஆகிட்டு அவனுக்கு வந்து இதே மாதிரி தான் நினைவு இல்லை. எழுந்து வெளியே ஓடுவான், நைட்டெல்லாம் வெளியே போகிறான். அவனை பிடிச்சி ஒதுக்கி வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அப்புறம் ரொம்ப இதாகிட்டு காலையில் ஆஸ்பத்திரிக்கிட்ட இருந்தாலும் கிளம்பும்போது அப்போ நாங்கள் எங்களுக்கு மத்தியஸ்மரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அவன் உயிருக்கு ஒன்றுமே ஆகாது, அவன் திரும்பி வந்துடுவான், நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரி போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு
2 நாள்லேயே உனக்கு ஆனால் அவங்க உள்ளே சேர்க்கும் போதே எல்லாம் சைன்லாம் வாங்குறாங்க, எதுவும் எங்களுக்கு கண்டிஷன் சொல்ல முடியாது, என்ன வேணால் வாங்கலாம், நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே பென்னி தான் சைன்லாம் போடுறான் அழுதுகிட்டே. அப்போ ஆனால் ஏன்னா அவன் வண்டியில் போகும்போதே ஒரு 4-5 தடவை வாமிட் எடுத்தப்போ பிளட்டெல்லாம் வந்துடுச்சு, அப்படியே பிளட்டும் கலந்து தான் வந்தது. அந்தளவுக்கு அந்த கண்டிஷன் சீரியஸாக இருந்தது அவனுக்கு. அப்புறம் ஆண்டவர் அந்த நேரத்துலையும் அவனுக்கு ஜீவனை கொடுத்துட்டு அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதெல்லாம் இதே மைண்டு தான் எனக்கு, எங்கே உட்காந்தாலும் எழுந்தாலும் இதே சிந்தனையாக தான் இருந்தேன். அப்போ நம்ம சர்ச்சு குரூப்பில் பிரதர் ஒரு வசனம் போட்டிருந்தாரு, தைரியமாக இரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வான். அந்த வசனத்தை பார்த்தோன்னா அப்படி ஒரு தைரியம் எனக்குள்ள வந்துச்சு. அது எப்படின்னு எனக்கு சொல்லணும். இப்போ கூட அவனோட சில நேரம் எனக்கு அவனை நினைக்கும் ஒரு பயம் வந்தால் எனக்கு ஒன்றா அந்த வார்த்தை தான் ஆண்டவர் நினைவுபடுத்துவார், தைரியமாக இரு, தமது பார்வைக்கு ஆண்டவர் கர்த்தர் நலமானதை தான் செய்வார்னு. அதே மாதிரி ஆண்டவர் அவனை 3 விதமான ஆபத்துலேருந்து அவனை காப்பாற்றி கொண்டு வந்தார். சகோதரன் மீது ஜீவனோடு இருக்கிறான்னா 100க்கு 100 ஆண்டவரோட கிருபை மாத்திரம்தான், அவரோட இரக்கம் மாத்திரம்தான். அவனுக்கு ஆண்டவர் மனம் இறங்கி சுகத்தை கொடுத்து அவனோட ஆயுசு நாட்களையும் கர்த்தர் நீட்டித்து கொடுத்தாரு. அதுக்காக ஆண்டவரை நான் மனதார ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அந்த நேரத்தில் சிஸ்டருங்கன்னா நல்ல ஜெபம் பண்ணாங்க சிஸ்டருக்காகவும். அப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ண எல்லா சிஸ்டர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதோட கிறிஸ்டிக்காகவும் ஜோவின்காகவும் கூட இந்த வேலையை நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க அவங்க ப்ரேயர்லலாம் அந்த வினோத் மாமான்னு வச்சு ப்ரேயர் பண்ணிட்டேன். அடுத்த நாள் டேடி கேட்டு பாருங்கள் அந்த அங்கிளுக்கு எப்படி இருக்காங்க, அது கேளுங்க நீங்கன்னு அவங்க சொன்னாங்களாம். அதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பிள்ளைகளுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜெபித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை உயிரோட நிறுத்தின கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா 2022 அப்போ லாக்டவுன் பீரியடு. நான் எப்பயுமே ஈவினிங் டைம் அந்த டைமில் கிரவுண்டுக்கு போயிட்டு விளாடுவேன். ஆனால் இங்கே பக்கத்தில் எங்கேயுமே போக முடியறதுனால பசங்கள்லாம் கொஞ்சம் லாங், அதாவது சாலமேட்டு தாண்டி இருக்கிறதுனால நான் அங்கே போயிட்டு தான் விளாடணும். நான் மட்டும்தான் இங்கேருந்து அங்கே போவேன். எப்பயுமே நான் சைக்கிளில் தான் போவேன் இங்கேருந்து அங்கே எப்பயுமே. ஆனால் ஒரு ஹெட்ஃபோன் பாட்டு கேட்டுட்டு கற்றுட்டு அப்படியே பேசிகிட்டு அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே தான் எப்பயுமே நான் இங்கேருந்து போவேனே. அன்றைக்கி என்னாச்சுன்னா நாங்கள் விளையாடிட்டே இருக்கும்போது அன்றைக்கி மழை திடீர்னு வந்துச்சு. இவ்வளோ நாள் இல்லாமல் அன்றைக்கி மட்டும் மழை வந்துருச்சு. அப்புறம் எல்லாருமே பாதியிலே கிளம்பிட்டாங்க. நானும் சரி அப்படியே கிளம்பிட்டேன், பசங்களோடு வந்துனே இருந்தேன். நான் சைக்கிள் ஓட்டுறதுனால அவனுங்க வண்டியில் போயிருந்தானுங்க. நான் ஓட்டலை, அவனை இப்படி பிடிச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா அவனுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போனானுங்க, இப்படி பிடிச்சி நான் ஓட்டலை, டோப் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. அது இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த சர்ச் ஒன்று இருக்குல்ல, பெரியார் கோட்டர்ஸ் ஒரு சர்ச் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த இடத்துல நான் அந்த சைடு வரும்போது ரொம்ப ஹை ஸ்பீடில் எனக்கு மழை அதிகமாக வர்றதுனால ஹை ஸ்பீடில் இருக்கும்போது எப்படின்னா முன்னாடி ஒரு பஸ்ஸு நிற்கிது. அதுக்கு அடுத்தது முன்னாடி ஒரு பஸ் இப்படி நிற்கிது, இந்த இடத்துல ஒரு ஷேர் ஆட்டோ, என் பக்கத்தில் ஒருத்தங்க ஃபேமிலியோடு வராங்க குழந்தைங்கள வச்சுட்டு. இவனுங்க என்ன பண்ணான்னா கை பிடிச்சின்னு விட்டுட்டு போயிட்டானுங்க, அப்படியே விட்டுட்டானுங்க சைக்கிளில். எனக்கு அப்போ தான் தெரியும் சைக்கிளில் பிரேக்கே இல்லைன்றது, அப்போ தான் தெரியும். ஆனால் நான் அந்த இடத்துல எனக்கு எதுவுமே தோணலை, பிளாங்க் ஆகிடுச்சு. ஏன்னா இப்படி போனாலும் அவங்க மேலே இடித்து அவங்களும் சேர்ந்து அப்படியே கீழே விழுகிற மாதிரி தான். இந்த சைடு நான் ஸ்ட்ரெயிட்டாக போனேன்னா ஷேரோட்டோவில் தான் மோதணும். அந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தோன்னா ஒருத்தங்க நிற்கிறாங்க ஷேரோட்டோ பக்கத்துலேயே. அந்த ஷேரோட்டோக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஜான் தான் அளவு இருக்கும் போகிறதுக்கு அளவே, ஒரு கேப்பு. அதுக்கப்புறம் அதை தாண்டி நான் என்னால் போக முடியாது. இவன் விட்டுட்டான், அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஏசுவேன் தான் கூட்டேனே, ஒரே வார்த்தை. அந்த 2 ஜான் அளவில் நான் எப்படி உள்ளே பூந்து வெளில வந்தேனே எனக்கு தெரியாது. நான் நினச்சே பார்க்கல. எப்பயுமே எப்படி சொல்கிறதுனா, மனுஷங்க பிடிச்ச கரத்தை விட்டுறாங்க, ஆனால் கர்த்தர் என்றைக்குமே விட மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு அப்போ ஒரு மாதிரி பிளாங்க் ஆச்சு. எப்படி ஏன்னா நான் போனேன்னா எல்லாம் எலுமிச்சம்பழம் மாதிரி நான் சிங்கி வந்திருப்பேன் வெளில, அவ்வளோதான், ஸ்பாட் அவுட்டு மாட்டினு இருந்தேன்னா. ஆனால் இவ்வளோ தூரம் கர்த்தர் அந்த ஆபத்துலன்னு நிறையா செஞ்சுருக்காரு. எல்லாமே உயிர் போகிற ஒரு விஷயத்துலேருந்து தான் என்னை கொண்டு வந்திருக்காரு இன்னி வரைக்குமே. அதுக்காக கர்த்தருக்கு நான் கொடான கொடி நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சிறுசாட்சியாக இங்கே நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாருக்குமே தெரியும்,
நான் சின்ன வயசுலேருந்து ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தேன், ஹோட்டலில் டேபிள் துடைச்சிட்டு இருந்தேன். எனக்கும் கர்த்தர் வந்து ஒரு கிருபையாக ஒரு வேலையை கொடுத்து அதில் ஆஃப் ரோலில் இருந்தேன். நான் ஐஐடி ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன். ஐஐடியோட ரிசர்ச் சென்டரோட எங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃப்ளையிங் டாக்ஸி கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட ப்ராஜெக்ட்டு. அந்த ரிசர்ச் சென்டரில் நான் ஆஃப் ரோலில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு ஆன்போர்டை கொடுத்தாரு. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து ஃப்ளைட்டெல்லாம் அப்படியே வானத்தில் பார்த்தேன்னா இந்த வாட்டி ஒரு 6 வாட்டிக்கு மேலே ஃப்ளைட்டில் கிருபை செஞ்சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஊர் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு காலேஜ் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போகும்போது கூப்பிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 200 சம்பளம். அந்த 200 சம்பளம் நான் டூர் போயிட்டேன்னா எனக்கு அந்த 200 சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேன் அந்த டூரை. ஆனால் எனக்கு இந்த வேலை ஸ்தலத்தில் நான் ஃபஸ்ட்டு போனது மகாராஷ்டிரா, அடுத்து மத்திய பிரதேஷ். லாஸ்ட் இயர் இந்த இயரில் தான் போனேன், 25ல் போனேன். ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா போனேன். மகாராஷ்டிரா போயிட்டு எனக்கு நான் ப்ராஜெக்டாக தான் போனேன். ஆனால் அங்கே ப்ராஜெக்ட் பண்ணல, ஃபுல்லாக அந்த மகாராஷ்டிராவில் இருக்க ஏரியா எல்லாம் சுற்றி பார்த்தேன். அடுத்து மத்திய பிரதேஷ் போனேன். மத்திய பிரதேஷ் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வால்வோ பஸ்ஸெல்லாம் போகணுன்னு ஆசை. அது மாதிரிலாம் நம்மளாம் போனது இல்லைல்ல, அதனால் போகணுன்னு ஆசை. அதே மாதிரி அது ஒரு நல்ல ஒரு வால்வோ பஸ்ஸில் டிக்கெட் போட்டு கொடுத்து எனக்கு மகாராஷ்டிராலேருந்து மத்திய பிரதேஷ்க்கு அங்கே ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு மத்திய பிரதேஷ் போயிட்டு சரியான குளிர். என்கிட்ட வின்டர் கிளாத்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த டைமில் எனக்கு ட்ரெண்ட்ஸ்லேருந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வவுச்சர் கொடுத்தாங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெண்ட்ஸ் கூப்பன் ஒன்று கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைமு நான் ட்ரெண்ட்ஸில் போனேன். 13,000க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். கர்த்தர் கிருபை செஞ்சார். அந்த 13,000க்கு பர்ச்சேஸ் பண்ணி நான் 3,000 தான் பே பண்ணேன். 10,000 எங்கள் ஆஃபீஸ் பே பண்ணிச்சு இப்போ அந்த கூப்பன் கொடுத்து. அப்புறம் வந்து எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்கும், பயம் இருக்கும். எங்கள் மேனேஜர்ஸ்லாம் பேசுகிறதுக்கு, அவங்கள்ட்டலாம் பேசுகிறதுக்கு பயம் இருக்கும். லாஸ்ட் இயர்லாம் அது ரொம்ப இது பண்ணேன். இந்த வருஷத்துலேருந்து நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. எதாக இருந்தாலும் மேனேஜராக இருந்தாலும் நேராக கேட்டுருன்னு சொல்லிட்டு கேட்டுருவேன். லாஸ்ட்டு இந்த மிட் இயரில் வந்து கோவா ப்ராஜெக்ட் ஒன்று போனோம். கோவா ப்ராஜெக்ட் போகிறப்ப ஃபுல்லாக போய் கோவா சுற்றி பார்த்துட்டு ஒரு 3 டேஸ் தான் ஒர்க் பண்ணேன். அந்த 3 டேஸுமே அந்த 3 நாள் தான் வேலை செஞ்சேன். ஆனால் எங்கள் ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க, விக்னேஷ் போய் அங்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டான் அப்படின்ற ஒரு சொன்னாங்க. ஆனால் இது யாரால் ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. அது என் கண்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்தவொடனே எனக்கு ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, மிஸ்டர் எக்ஸ்ட்ரா மைல் ஸ்டோன்னு. அதுக்கு ஒரு அமேசானில் ஒரு வவுச்சர் கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நான். அப்புறம் வந்து இது எல்லாமே முடிச்சுட்டு இங்கே தமிழ்நாடு ப்ராஜெக்ட்ஸில் இருந்தேன். அந்த ட்ரோனோட எங்களுக்கு வந்து ட்ரோன்ஸும் உண்டு. அந்த ட்ரோனோட சைஸ் வந்து ஒரு 15 kg தான் இருக்கும், சின்ன ட்ரோன். ஆனால் என்கிட்ட இருக்கிறது 150 kgக்கான லைசன்ஸே இருக்குது. நான் என்ன பண்ணேன், பெரிய ப்ராஜெக்ட் வருமானு வெயிட் பண்ணியிருந்தேன் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே. ஆனால் என்கிட்ட பெரிய லைசன்ஸ் வச்சுருக்கும்போது எல்லோரும் கேட்டாங்க, நீ மட்டும் ஏன் பெரிய லைசன்ஸ் எடுத்த, எதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண, எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோக்கு லைசன்ஸ் எடுத்த அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்ராட் போகணுன்னு நினச்சேன், அதனால தான் இந்த பெரிய லைசன்ஸ் எடுத்தேன் அதனால் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நடக்குமா, இந்த நம்ம ஆஃபீஸ்லேயே பெரிய ட்ரோன்லாம் கண்டே பிடிக்க மாட்டாங்க, அப்படியே கண்டுபிடிச்சாலும் இன்னும் அதிலெல்லாம் எடுத்து போட மாட்டாங்கன்னாங்க. அடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி 150 kgல ஒரு ட்ரோன் ரெடி ஆச்சு. அதுக்கு ஃபஸ்ட் பைலட்டாக என்னை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி மெயில் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனால் என்னோடய ப்ராஜெக்ட் ஹெட் வந்து, இல்லை நான் விக்னேஷை தவிர எல்லாரையும் தரேன், விக்னேஷை மட்டும் தரமாட்டேன், அவன் இருக்கனால தான் நான் இங்கே ப்ராஜெக்ட் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, ஆனால் விக்னேஷை தரமாட்டேன்ட்டார். எனக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணோம், இவர் தரமாட்டேன்ட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன வருத்தமாகவே இருந்துச்சு. நானும் வரும்னாங்க. அப்புறம் நான் தான் அந்த டீமை லீட் பண்ணியிருந்தேன். நான் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் டீம்லேருந்து பைலட்ஸ் கொடுங்கன்னு. நானே அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன், என்கிட்ட கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே ஒரு மெயில் போட்டேன், நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன், எனக்கு என் கெரியர் க்ரோத்தும் வேணும் அப்படின்னு கேட்டேன். உடனே
இன்னொரு மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஸ்பைடர் ஜெட் பைலட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இல்லை விக்னேஷ் நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களை நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை மெயில் போட்டாங்க. அவங்க போட்ட உடனே எனக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் வச்சு எல்லாம் ஹெச்ஆர்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. சரி இந்த ப்ராஜெக்ட் போகிறீங்களான்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. நாசிக் போனோம். இப்போ நாசிக் போயிட்டு அங்கே தான் இருக்கணுன்ற பிளானில் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் எனக்கு அங்கேயே தான்ன்ற மாதிரி பிளான் வச்சுருந்தாங்க. நான் இந்த நவம்பர் மாதம் எண்டில் வந்து இல்லை எனக்கு கிறிஸ்மஸ் வருது, எனக்கு லீவ் வேணும்னு கேட்டுட்டு எங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் லீவ் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டோடனே ஒரு ட்ரோன் கிராஷ் ஆகிடுச்சாங்க. இல்லை திருப்பி விக்னேஷ் தான் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் புஷ் பண்ணார். நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு இவ்வளோ 18 டிசம்பர் 18 வந்துருச்சு, எனக்கு 25th வரலையும் கொடுங்க, நான் 25th முடிச்சுட்டு நான் கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு கூட வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை அங்கே கிளைண்ட்டு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் வந்தாகணுன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன சொன்னார், விக்னேஷ் லாஸ்ட் டைமே எனக்கு கிறிஸ்மஸ் டைமில் கூட்டாங்க, நான் வரலன்ட்டேன், கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு வரேன்ட்டேன். லாஸ்ட் டைமும் இதே ப்ராப்ளம் தான் விக்னேஷ்ட, இப்போயுமே இந்த ப்ராப்ளம் தான். அவர் எடுக்கும்போதே என்னை ஜாபுக்கு எடுக்கும்போதே என் மெயிலில் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எப்போ எங்கே போக சொன்னாலும் போகணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. திருப்பியும் ஹெச்ஆர் டீம்லேயும் மேனேஜ்மெண்ட்லேயும் கூப்பிட்டு பேசினாங்க. எப்போ பார்த்தாலும் எப்போ சொன்னாலுமே நீங்கள் மட்டும் உங்களுக்கு எல்லாம் வேலைலாம் நல்லா தான் பண்ணுறீங்க, பட்டு நாங்கள் சொல்கிற டைமில் போக மாட்டேவீங்கன்னு கேட்டாங்க. நான் அப்படிலாம் இல்லை, நான் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக தான் என்கிட்ட மோர் தென் 20 டேஸ்க்கு மேலே லீவ் இருக்குது. எல்லா லீவும் அப்புறம் காம்போ ஆஃப் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 20 நாளைக்கு மேலே லீவ் இருக்குது. நான் இந்த 20 நாள் லீவெலாம் யூஸ் பண்ணவே இல்லை, நான் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக தான் வச்சுருக்கேன், நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். இல்லை விக்னேஷ் இது உங்கள் கெரியருக்கு ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க என்ன. இல்லை நான் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், சரி நான் போகிறேன், எனக்கு கிறிஸ்மஸ்க்கு மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருங்க, நான் முன்னாடி நாளே எனக்கு புக் பண்ணி கொடுத்துருங்க, நான் வந்துட்டு போயிடுறேன்னு. சரி அது பேசலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அது நாளைக்கு பேசினாங்கன்னா இன்னொரு ட்ரோன் நாங்கள் கிராஷ் ஆகிடுச்சு, அந்த டீமே இங்கே வந்துட்டாங்க, நான் போக தேவையில்லை. அதுக்கப்புறம் நாசிக் போனப்போ, நாசிக்கில் இருந்தப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆஃபீஸ் வந்து பே பண்ணோம், இவ்வளோ தூரம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே ஃபுட்டு வந்து நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நார்த் இந்தியா போகும்போது, மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் போகும்போது, அவுட் சைடில் சாப்பிடும்போது. இப்போ நாசிக் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது எல்லாமே ரெசார்ட்டில் ரூம் கொடுத்தாங்க, ரெசார்ட்லேயே ஃபுட்டு எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா, நான் இது வரையும் என் வாழ்க்கையிலே சாப்பிடாத ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. அதை நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து படித்தது எல்லாருமே, நான் ஒழுங்காக படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எல்லாமே பிரீத்திலாம் நல்லா படிக்கும் எங்கள் வீட்டில். நான் மட்டும்தான் சும்மா சுற்றின்னு காலேஜுக்கே லேட்டாக தான் போவேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே யூஎஸில் யூகேயில் எல்லாமே அவங்க ஸ்டடீஸ் முடித்தவங்க. அவங்களுக்கே ஒரு சில இதெல்லாம் இப்போ வேறு டீமில் இருக்காங்க. அவங்க வந்து விக்னேஷ் வந்து எனக்கு சப்போர்ட் வேணும், ஒரு ஜிசிஎஸ் வந்து சொல்லித்தர ஒரு ப்ரோக்ராம் அது வந்து சொல்லித்தர சொல்லுங்கள். எங்கள் மேனேஜர் கூப்பிட்டு உனக்கு எப்படி இந்த ப்ரோக்ராமிங்லாம் தெரியும்? ஆக்சுவலாக நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒர்க் பண்ணேன், அங்கே வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமிங் தான் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் நான் ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும்னு சொன்னேன். அப்போ வந்து என் மேனேஜருக்கே அவருமே நான் கொஞ்சம் இன்ஃப்ளூயரிட்டி எல்லாத்துக்கும் பயப்படுவோன்றனால அவருக்கு தெரியும், இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுன்ற மாதிரி அவர் நினச்சிருவார், இவனுக்கு தான் தெரியவா போகுதுன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ லாஸ்ட்டாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்டு கொடுக்கும்போது அவங்களும் வந்து ஏஞ்சி வந்து விக்னேஷ் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்றபோது நிறையா யூஎஸில் படித்த என்னோடய கொலீக்ஸ் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இவங்கெல்லாம் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இது வந்து எனக்கு எந்த திறமையுமே இல்லை, கர்த்தர் கொடுத்த திறமை தான். அவரை யோசிச்சு பார்ப்பேன், இப்போ ஃப்ளைட்டில் கொடுத்து பர்கர் சாப்பிடும்போதெல்லாம் ஏசப்பா நான் பர்கரே சாப்பிட்றது பெரிய விஷயம், ஃப்ளைட்டில் உட்கார வச்சு பர்கர் சாப்பிட வைக்கிறீங்களே ஏசப்பா அப்படின்ற மாதிரி. இது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. அது என்னுடைய கண்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் சப்போஸ் கிறிஸ்மஸ் ஸ்கூலில் முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரமே உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டேன். சளின்னா சாதாரணமாக சளியில் ரொம்ப லங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிற அளவுக்கு சளி அதிகமாக பிடிச்சிட்டு கண்டினியூஸாக இரும்பல், அந்த மாதிரி நான் அனுபவிச்சதே இல்லை. போன வருஷம் எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து படுத்தேன். கிறிஸ்மஸ்க்கு 2 நாளுக்கு முன்னாடியே படுத்துட்டேன்.
அப்புறம் கிறிஸ்மஸ் வந்துச்சு, நான் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தேன். சரியான ஜுரம், எதுவுமே எனக்கு தெரியல. என் குழந்தைங்க கூட என்ன ட்ரெஸ் போட்டாங்க, வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ கிறிஸ்மஸும் உடம்பு சரியில்லை. அப்படியே தொடர்ந்து நியூ இயரும் அப்படியே வந்துச்சு. துதி ஆராதனைக்கு லாஸ்ட் 31 நைட்டு மதியானம் துதி ஆராதனைக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல. ரவீந்திரன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. ஏன்னா வீசிங் மாதிரி மேலே கீழே எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி அவங்க அட்மிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு ட்ரிப்ஸு அந்த நெப்ளைசர்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப முடியல. நான் நைட்டு சர்ச்சுக்கு வருவேண்ணா அப்படின்றது மாதிரி இருந்தது போன வருஷம். அப்போது போன வருஷம் பார்த்துருப்பீங்க என்ன, இங்கே ஒரு தலையிலலாம் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். உடம்பு சுத்தமாக முடியல. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு டாக்டர் ரவீந்திரன் சொல்கிறாரு 3:30 மணிக்கு சொல்கிறார், 31ஆம் தேதி. சரிப்பா நீங்கள் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் எதாக இருந்தாலும் சொல்லுவேன். ஏன்னா 10 நாள் அவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, ஒன்றுமே சரியாகல, ரொம்ப ஹையாக தான் ஆகிட்டுருக்கு. அப்போ போயிட்டு 31 யோசனையே இல்லை, நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்றது நிரந்தரமே இல்லாமல் இருந்தது. போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அவர் நிமோனியா ஃபீவர்ன்ற மாதிரி வேறு ஏதோ யோசிச்சு சொல்லிகிட்டு இருந்தார். போய் எடுத்ததுக்கு எக்ஸ்ரேயில் ஒன்றுமே இல்லை. சரிம்மா நீ இந்த டேப்லெட் இதை மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இல்லைப்பா முடியல அவங்களுக்கு நீங்கள் அட்மிட் பண்ணோன்னா நான் போன வருஷம் சர்ச்சுக்கு நான் வந்திருக்க முடியாது. ஆனால் எனக்கு போன வருஷம் பெரிய கிஃப்ட்டு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு 31 1ஆம் தேதி நான் இங்கே சர்ச்சில் இருந்தது தான். நியூ இயர் அன்னைக்கு நான் இங்கே உட்காந்து ஆராதனையில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை கிஃப்ட்டு எனக்கு. அடுத்தது வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக அற்புதமாக நடத்துனாங்க ஏசப்பா. நானும் எதுக்குமே தகுதி இல்லை, ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக நடத்துனாங்க. எந்த வருஷமும் இல்லாத வீட்டில் சமைச்சு ஒரு 20 பேருக்கு வெளியில் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இது வரைக்கும் அப்படிலாம் நாங்கள் செஞ்சதே இல்லை. ஆண்டவர் ஆள் வச்சு சமைச்சு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 25 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாங்க. நான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருடைய கிருபை. இன்னொரு என்ன, நானும் அஸ்வினும் புது பஸ் ஸ்டாண்ட் சென்னை சில்க்லேருந்து போகும்போது புது பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கில் பஸ்ஸு ஒன்று கிராஸ் ஆகுது. இவனும் நுழைஞ்சிட்டான், பஸ்ஸும் வந்துட்டான் வெளியில். ஸோ நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன், காலாண்ட போகுது பஸ்ஸு, ஒரு எட்ஜில் அப்படி கிராஸ் ஆகுது. ஒரு வேளை அந்த பஸ்ஸு என் மேலே ஏறிந்தான், கால்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் பஸ் அடியில் போயிருப்போம். 2 பேருமே ஒரே சத்தம், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கத்திட்டாங்க. பஸ்ஸுக்காரனும் நிறுத்திட்டான், அஸ்வினும் வண்டியை கொண்டாந்துட்டான். ஒன்றுமே கை கால்லாம் புரியல, என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு புரியல. வண்டி ஓட்டவே இல்லை, கொஞ்ச நேரம் நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மரணங்கள் காலையில் சொன்ன அந்த வார்த்தையின்படி தான், ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையின்படி தான் எத்தனையோ மரணங்கள் நமக்கே தெரியாமல் நம்ம கிட்ட வந்து போயிருக்கு, நமக்கு தெரிஞ்சும் கிட்ட வந்து போயிருக்கு. ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கலை, அதெல்லாம் நமக்கு அனுமதிக்கவே இல்லை. சாட்சின்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் நடத்துகிறதே பெரிய சாட்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நிற்கிறது, நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. சாட்சினா இதுதான் சாட்சி, அதில் நம்ம வாழறதே சாட்சி தான். அவர் நம்மளை வாழ வச்சிட்ருக்கார். எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். அருமையான தாயை கொடுத்துருக்காங்க, அருமையான ஊழியக்காரங்களை கொடுத்துருக்காங்க, சபையை கொடுத்துருக்காங்க. நாங்கள் பேக்ரவுண்டு ஆர்சி அங்கே போயிருக்கோம், எத்தனையோ வருஷங்களாக அங்கே இருந்திருக்கோம். இவ்வளோ ஆழமான சத்தியங்கள், இவ்வளோ ஒரு வழி நடத்துதல்கள்லாம் இல்லை. நாங்கள் திரும்பி பார்க்குறோம், காலையில் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் திரும்பி பார்த்தா எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்திருக்கோம். நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கேயோ இருந்தோம், எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னமும் கொண்டு போவாங்க, எல்லாரையும் கொண்டு போவாங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஆக்சுவலி பெங்களூரில் படிக்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எனக்கு வந்து ஃபார்ம்டின்னு ஒரு கோர்ஸ் இங்கே கிடைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே ஃபுல்லாக டொனேஷன் கேட்டதுனால இங்கே கிடைக்கல. அதனால் ஸோ இவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்து பழகிட்டு திடீர்னு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகணுன்னும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சரி நான் ப்ரேயர் பண்ணேன், பாஸ்டர் ஆண்டிக்கிட்டேயும் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் எனக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்துச்சு, நான் போனேன், படிக்க ஆரம்பித்தாங்க.
ஆனால் தெரிஞ்ச மாதிரி கர்நாடகா சாப்பாடு எல்லாமே வேறு, ஃபுட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு எனக்கு. ஆனால் ஃபஸ்ட் இயர்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆண்டவரோட கிருபையினால் நன்மையினால் என்னோடய நாட்கள் எல்லாம் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸு வந்து லைக் மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பார்ஷியாலிட்டி மாதிரி வந்துருச்சு. நீ அதிகமாக மார்க் வாங்கிட்ட என்னை விட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்படி ஒன்று ஆனதுனால செகண்ட் இயரில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப இதுவான. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் வைஸும் ரொம்ப என்னோடய பாடி ரொம்ப டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய உடம்புல பார்த்திங்கன்னா தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் ஃபுல்லாக அல்சர் மாதிரி புண்ணு மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தா ரொட்டி தால் இது மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்காது. நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஏன்னா சாம்பார்லேயுமே வந்து அவங்க இது வெல்லம் தான் போடுவாங்க, அதனால் அது வந்து சுத்தமாக சாப்பிட முடியாது. அப்போது வந்து என்னாச்சுன்னா ஒரு 3 தடவை வந்து நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருந்தேன். ஆனால் 3 தடவையுமே நான் அட்மிட் ஆகும் போதுமே என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கலனாலுமே ஒரு தடவையும் வந்து கூட நிற்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒருத்தவங்களை வச்சுருந்தார் அங்கே. அதே மாதிரி ஒரு தடவை வந்து என்னன்னா ரொம்ப என்னால் வலி தாங்கவே முடியல. எவ்வளவோ பெயின் கில்லர் கொடுத்துமே அந்த வலி என்னால் சுத்தமாக தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாங்க. அப்போது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தேன்ட்டு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆனால் அம்மா அப்பா ஆஸ் யூஷுவல் தமிழ்நாட்டிலேருந்து வரணுன்னாலே 6 மணி நேரம் ஆகுன்ட்டு அவங்களால அப்போ வரவும் முடியல. ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா 11 மணிக்கு என் மூஞ்செல்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு டோஸ் அதிகமாக கொடுத்ததில்ல. எப்படின்னா என் ரூம்மேட்ஸ்க்கெலாம் வந்து இது நானே அடையாளம் தெரியாத மாதிரி ஆகிட்டேன். என் கண் என்னோடய வாய் எல்லாமே வந்து பயங்கரமாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பயந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ எங்கள் அம்மா கால் பண்ணால் இன்னும் வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணால் டாக்டர் வந்து ஒரு சைடு வீங்கின சைடு தொடுறாரு. என்னால் அவரோட கையை கூட என்னால் ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா என்னம்மா அளவுக்கு மீறின அளவுக்கு டோஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஸ்ட்ரோக்குக்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க ஆண்டி சீக்கிரம் வாங்கன்னு. ஆக்சுவலி அவர் தொடுறாரு, என் கால் எல்லாமே தொடுறாரு, என்னால் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு ஒன்று தான் தோன்றுச்சு. அன்றைக்கி வந்து ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மறைச்சி அவரோட ரத்தத்தினால எனக்கு சுகத்தை உண்டாக்குனவர் இன்றைக்கி எனக்கு அதை பண்ணுவாருன்னு சொல்லி அன்றைக்கி நான் ஒரே ஒரு ஜெபம் தான் சின்னதாக தான் பண்ணேன். ஒரு 10 செகண்ட்ஸ் கூட இருக்காது. ஆண்டவரே என்னோடய ஆத்மா சரீரத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு. எங்கள் அம்மா அப்பா வராங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட என்னால் எங்கள் அம்மாவை கூட பார்க்க முடியல. ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து தொடுறாரு. என்னால் அவரோட கையை அப்போ தான் என்னால் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. அங்கே வந்து என்னை மீறி நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆண்டவர் வந்து அப்படி ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில் செஞ்சார். அதே மாதிரி 3rd இயர்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2nd இயரில் வந்து எனக்கு எதிராக வந்து என்னோடய நண்பர்களே வந்து எழுந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸையும் எனக்கு எதிராக எழுப்பினாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து எப்படி எகிப்திலேருந்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வந்து தூக்கிட்டு வந்தாரோ அதே மாதிரி அந்த எகிப்தின் மக்கள் நடுவில் நான் இருந்தபோதும் ஆண்டவர் வந்து என்னை உயர்த்தி தான் வச்சிட்டு இருக்காரு இது வரைக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சுது. அப்போது இங்கே தான் வந்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, அவ்வளோதாம்மா உனக்கு சொரியாசிஸ் வந்துருச்சு, இனி எதுவும் பண்ண முடியாது. சொரியாசிஸ்ன்றது வந்து அது வந்து ஒரு தடவை வந்துருச்சுன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக அது அந்த தோல் இது வந்து இருக்கும்ன்ட்டு. எனக்கும் ஒன்றும் புரியல, எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. எங்கள் அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அன்றைக்கி அப்படி அழுதாங்க. முதல் தடவை எங்கள் அம்மா அப்படி அழுது நான் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து உடஞ்சி உக்காந்துட்டார். அவரால் எதுவுமே பண்ண முடியல அன்றைக்கி. அப்போ வந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டிக்கு தான் ஃபோன் பண்ணி நான் அழுதுகிட்டே நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டி சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, நீங்கள் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பாருங்கன்னு. ஆனால் அன்றைக்கி பார்த்து நாங்கள் எத்தனையோ டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட்டுக்கு பண்ணுறோம். அவங்க யாருமே வந்து கன்சல்டேஷன் டைமே கொடுக்கல. ஏன்னா யாருக்குமே அந்த டைம் பார்த்து இல்லை. ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்து அடுத்த நாள் போய் காமிக்கிறோம். அவர் தொட்டு பார்த்துட்டு இதெல்லாம் சொரியாசிஸே கிடையாதுமா, இது ஒரு சாதா இதுதாம்மா இது அப்படின்னு சொல்லி ஒரு சாதா க்ரீமை தான் எழுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆண்டவர் எவ்வளோ என் வாழ்க்கையில் என்னை வந்து இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். இதே மாதிரி ஒரு பஸ்ஸுலேயும் நாங்கள் வரும்போது நான் வந்து எங்கள் காலேஜ்லேருந்து என்னோடய ரூமுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் பஸ்ஸில் தான் போயிட்டு வரோம். அப்போது ஒரு தடவை நான் காலேஜ்லேருந்து பஸ் எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்தா பஸ் எடுத்து 5 நிமிஷம் கூட ஆகலை, பஸ் ஆக்சிடெண்ட்டு. அந்த பஸ்ஸு போய் முன்னாடி இருந்த வண்டியில் போய் மோதி நிற்கிடு. நாங்கள் வந்து
எப்பயுமே பஸ் ஏறினா நான் முன்னாடி தான் நிற்பேன். அன்னைக்கு பார்த்து நான் பஸ்ஸு பின்னாடி போய் நின்றேன். அதே மாதிரி பார்த்தா பஸ் ஆக்சிடென்ட் ஆனது முன்னாடி. பின்னாடி இருந்த எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. பஸ்ஸில் இருந்த எல்லாருக்குமே காயம் ஆயிருந்துச்சு. ஆனால் என் மேலே ஒரு காயம் கூட ஆகலை. ஆண்டவர் என்னை அந்த அளவுக்கு பாதுகாத்தார். அன்றைக்குமே அண்ணாக்கு ஃபோன் பண்ணி தான், அண்ணா கிட்ட பேசி தான் அண்ணா வந்து அவ்வளோ ஜெபம் பண்ணார். பாஸ்டர் ஆண்டி அவ்வளோ ஜெபம் பண்ணாங்க. இது வரைக்கும் நான் பெங்களூரில் வந்து ஒரு நிமிஷமும் நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் எல்லாரோட ஜெபமும் தான். பாஸ்டர் ஆண்டி ஜெபம், என்னோட அம்மா அப்பாவோட ஜெபம், என்னோட அண்ணாவோட ஜெபம், உங்கள் எல்லாரோட ஜெபத்துக்காகவும் தான். உங்கள் எல்லாரோட ஜெபத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்டவர் என்னை சாட்சியாக கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.